முருகா விட்டாதா விட்டேன்னு வச்சுக்க மொட்டை மண்ட பொழந்துரும். மன்னிச்சுக்கு முருகா, கோபப்படாத. சதாம் ஹுசேன் மேல என்ன பழி போட்டுச்சு அமெரிக்கா? கறிக்கடை ஜாகிர் ஹுசேன் தானே? அணு ஆயுதம் வச்சிருக்காரு. தெரியாதியா? அதுக்கே கொதிக்கிற? போர் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது அணு ஆயுதம் வச்சிருந்தது இவன் தான். எத்தனை விதமான சிலம்பு இருக்கு, அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். கறிக்கடை ஜாகிர் ஹுசேன் தானே? கமெண்ட பாருங்க. நாம் கறிக்கடை கட்சி. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா? விஷம் குடிச்சு சாகுற நிலைமைக்கு தள்ளிட்டிய. உருப்படியா கூல் சுரேஷ் ஒரு எடிட்டிங் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது இது மட்டும்தான். ஒரு மர கல்ல குடிச்சு பாரா, இப்படி மினு திமிரா இருக்கும்டா, திமிரா இருக்கு. குடிகார கபோதி அண்ணன். அதை பற்றியும் கவலைப்படாத, கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். என்னடா அண்ணன் இப்படி கலவரம் பண்றாரு? அண்ணன் சொல்றா, கல்ல குடுறா, ஏதாவது பிரச்சனை எந்த வாடா, எந்த வாடா. ஒரே கேள்விதான்டா, கல்ல குடிச்சு செத்தவே ஒருத்தனை சொல்றான். நாங்க போயிடறோம். நீ இப்படியே பேசிட்டு நாடு விளங்கிடும். என்னை வெள்ள விட்டுரு, நான் பயன்படுத்தி காட்டுறேன் என்னென்ன வேலை செய்யறேன் பாரு. என்னென்ன வேலை செய்யறன்னு பாரு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, அந்த முழுக்க கனவு. ஒன்னே ஒரு ஓட்டை போட்டு விட்டுரு, மீதியை நான் பாத்துக்கிறேன். கிளவிகிட்ட போய் தயார் பண்ணிட்டு இருக்காரு. நம் உரிமை கல், நம் உரிமை கல், நம் உணவு விரும்பி உண்போம். விரும்பி உண்போம், அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல சந்திப்போம். அரசியலில் நமக்காக இறக்கிவிடப்பட்ட நகைச்சுவை கதாபாத்திரம். உலகத்துல எந்த கல்லூரி வாசல்ல அது கல்லு கடை வச்சு பாத்திருக்கியா? கல்லு கடை எங்க பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்பாரு. போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது இட்டுட்டு போவோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது, படம் பாக்குறது. யாருன்னு எனக்கு தெரியும். போதைய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறவன் நீ. கேட்க முடியல, போதை இல்லாம கேட்க முடியல. டென்ஷனா டக்குன்னு கடத்துக்கு அடிச்சிருவேன். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போறது இல்ல, பொரோட்டா திங்கிறது, கல்லு குடிக்கிறது. நாம் கல்லு கட்சி. கல்லூரி வாசல் இல்ல, கல்லு வாசல். அட அறபோதைக்கு பிறந்தவன். நான் யார்? Who I am? என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யாரு? மட்டமான மருமகன். Who am I? நான் யாரு? உனக்கு சொல்லு, நான் யாரு? விஜயலட்சுமி புருஷன். புருஷன். நான் யாரு? யார் அவன்? நான் யாரு? நீ உலகமகா பிராடு மன்னன். நான் யாரு? நீ ஒரு புறம்போக்கு. தடையடி. ஓகே, இப்ப நீங்க குத்துங்க. என்னடா அடிச்சு விட்டுன காணாம போயிட்டாரு. இப்போ தடையே அடி. தடுத்து ஆட்சணும். இப்ப தடுங்க, அடிங்க. தம்பி, கையை விட வலிமையானது கால். கால்கிட்ட ஏத்துங்க. இப்படி இங்க நின்று ஏத்துங்க. ஏத்துங்க சார். அடிச்சு அடிக்கு பரலோகமே போயிருப்பாரு போல. அண்ணன் செத்துட்டாரு. என்னடா அண்ணா தளபதினு கத்துறாரு. ஒருவேளை விஜய் கட்சியில சேர்ந்துட்டாரா? எலெக்ஷன்ல ஜெயிக்காமையே இப்படி குறிக்கிறாரு. இவன் சரியாகாத பைத்தியம். அண்ணன் மென்டலான தருணம். தம்பி, சிரிக்க பேச நினைக்க, ரொம்ப சீரியஸான ஆள் நானு. கவனம் இல்லாம எதா பண்ற கூட மாயிரே போச்சு, கச்சாது வச்சான்னு போயிட்டே இருப்பேன் நான். மாமாவுக்கு கோபம் வந்துருச்சு. அண்ணனுக்கு மொட்டை போட்டு விடுங்க அண்ணா. ஒரே ஒரு வளம் கரும்பு, அதை மட்டும் வைத்துக் கொண்டு கிழிவா தலை சிறந்த நாடு. எனக்கு என்ன இல்லை, காடு இல்லையா, மாடு இல்லையா, ஆடு இல்லையா, கரும்பு இல்லையா, வாழை இல்லையா, தென்னை இல்லையா, கோழி இல்லையா, பக்கத்துல அருவா இல்லையா, அவன் அப்படியே வெட்டிடுறேன். நீ ஒண்ணும் செய்ய. பாடி இல்லையா, பாவடை இல்லையா சொல்லிட்டு இருக்கா. மூளையற்ற மூக்கு நோண்டியாரின் வளமையான துர்செயல் தொடர்கிறது. அண்ணா சீனாவில் போய் கராத்தே மாஸ்டர் மாதிரி சண்டை போட்டு இருக்காரு. நின்னு அடிப்பேன். ஒரே அடி. ஒரே அடிதான். அடிப்பேன் பாரு, ஒரே அடி. அண்ணா இப்ப ப்ரூஸ்லியா மாறிட்டாரு. என்னடா இது ப்ரூஸ்லிக்கு வந்த சோதனை. நின்னுதாயா அடிக்க முடியும், உட்கார்ந்தா அடிக்க முடியும்.
ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்னடா இது அண்ணா இப்படி ஓடி ஒளிறாரு? எவன்டா இப்படி எடிட் பண்ணது? அத்தி கண்ணுல பட்டுனா என்ன ஆயிருப்பேன்? தாரா இருப்போமே. ஒரு சேம்பாரு ஓட்டம். அண்ணனோட மெயின் வாய்ஸ் நல்ல வேலை தம்பி நம்மள பார்க்கல. என் பிள்ளைகள்லாம் என்ன கேக்குறாங்க, அண்ணே கேரளாவில் போய் கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரி போய் கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். அவன் கிடக்குறான். அண்ணன் கிடக்கிறாருல மயிராண்டி. இவ இன்னும் தெரிந்தல மாமா. எல்லோரும் தலைவனிடம் படிக்க உதவி கேட்டு போவாங்க. ஆனா இவர்கிட்ட குடிக்க உதவி கேட்டு போறானுங்க. உன் மகன் படிக்கணும், மத்தவன் பிள்ளைகள் கல் குடிக்கணும். நான் வந்தா என்ன செய்வேன்? தலைநகரை 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திருவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தையே மாற்றுவோம். அதான் முதல் பக்கம். நீ ஒரு பூ கூட ஆட்ட வேண்டாம். அண்ணனுக்கு ஒரே குறிக்கோள் தமிழ்நாட்டின் ஓட்டை பிரிப்பதுதான். 5 தலைநகரங்களை பிரித்து மாத்திருவேன். டெபாசிட் வாங்குக பாப்பயலை. போன ஆண்டு என் பொங்கலுக்கு பணம் கொடுக்கல. போன ஆண்டு மானூறுக வியாபாரம் ஏன் செய்யல? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது இப்ப 6800 கோடி வருது. 3000 ரூபாய் கொடுக்கும் போது என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. யார் தெரியுமாடா? நம்ம பரம்பரை என்ன தெரியுமாடா? பரம்பரையா? உங்க ஐயா யார் தெரியுமாடா? ஐயா என்னங்க? நம்ம பாட்டை எப்படி பண்ண, எப்படி வாழ்ந்தான் தெரியுமாடா உனக்கு? பாடுற பத்தி தெரியாது. ஏய் காவ விடுடா. பிரிட்டிஷ்காரன் சூனக்குன பரம்பரைடா நம்ம பரம்பரை. நாவோட முக்கியமா ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா என்ன பண்ணிருக்கணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்கு. நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கீங்க? நீ மட்டும் எதுக்கு நாம் தமிழர் கட்சின்னு வச்சிருக்க? நான் அதை கட்சின்னு வை. உங்களுக்கு தான் கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், ஆந்திராவில் ரசிகர்கள் அதிகம், தென் மாநிலங்கள் எல்லா இடங்களும் ரசிகர்கள். கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். நாம் தமிழர்னு எதுக்கு பேரு வச்சிருக்க? கேரளா மலையாளி கட்சின்னு வச்சிருக்கணும். செபாஸ்டியன் சாமான் பேசிட்டு தொண வரீங்க. நான் வந்து பேச்சே கொடுக்கல. நீங்க பாட்டு உட்காருங்க, போங்க, சேர்ல உட்காருங்க. தமிழக வெற்றி கழகம்னு ஏன் நீங்க? உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. நீங்க உலக தமிழர் கட்சின்னு வச்சுக்கோங்க. ஏண்டா சீமா அக்கா வந்துட்டாங்க. நான் யார்? நாய நான் யாரு உனக்கு சொல்லு. நான் யாரு? என்ன வட்ட வட்ட பாறையிலே நின்னடி. வட்ட வட்ட பாறையிலே ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து தெரு தெருவா ஒவ்வொரு எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். வடிவேல் காமெடியை விட இந்த காமெடி தான் பயங்கர சிரிப்பா இருக்கு. விஜயலட்சுமிக்கும் எனக்கும் நடக்கும் போராட்ட களத்தில் செருப்போடு எண்ணெய் தேடும் மக்கள். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல, என்னை விரும்புகிற மக்கள். போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிட்டேன் நானு. ராவா குடிச்சா இப்படிதான் உளறுவாரு. குடிகாரன் இப்போது முக்கால் போதையில் உளறுகிறார். பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர். நீங்களே எங்களுக்கு பொழுதுபோக்கு தானே. ஆனா மனசு எங்க போனாலும் ஒரு பொம்பளை புடிச்சு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாரு. மாநகராட்சி பள்ளியில மட்டும்தான் எங்கள் பிள்ளைகள் தமிழ் படித்துக் கொண்டிருந்தது. அதையும் அம்மையார் ஜெயலலிதா மூடிட்டாங்கன்னா என் தாய்மொழியை படிக்க எங்க இருக்குது? என் கட்சி பிள்ளைகள் எல்லாம் தமிழ் படிக்க வைக்கணும்னு பள்ளிக்கூடம் தேடுறான். பள்ளிக்கூடம் இல்லையே, அப்ப எங்க போய் படிக்க வைக்கிறது? இதற்கு ஒரு போராட்டத்தை கூட நீங்க முன்னெடுக்கலையே. போராட்டத்தை முன்னெடுக்க இது பேசுறதே போராட்டம் தானே. போராட்டம்னா என்ன போராட்டம் நீங்க சொல்லிட்டு போராட்டம் போராடி தீர்க்கிறதா இது? தமிழ்நாட்டுல இத்தனை தமிழ் பள்ளிக்கூடம் இருக்கு, அண்ணா தமிழ் பள்ளிக்கூடமே இல்லைங்கிறாரு. அண்ணா மகன் அமெரிக்காவுல சர்வதேச பள்ளியில ஆங்கிலம் படிக்கிறாரு. கட்சிக்காரங்க தமிழ் படிக்கணும். கருத்து கணிப்புல விஜய் தான் ஜெயிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அண்ணனோட கட்சி பேரையே போடா முட்டாங்க. அதனால அண்ணா ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு. என்ன தேடாதடா நான் வரமாட்டேன்,
முன்னால வந்து தமிழர்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் தான். 5000 கொடுக்கணும். நீங்க என்ன கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்குவோம். நாங்க போடுற ஓட்டு விஜய்க்கு தான். இலவச வேட்டி சேலை கொடுக்கணும், வெல்லம் கொடுக்கணும், அரிசி கொடுக்கணும். ஓட்டு போட்டவங்களுக்கு உரிமை இல்லையா? நீ என்ன எப்ப பேட்டி கொடுக்க வந்தாலும் 2 பொம்பளைய பக்கத்துல ஒரு முளை கரும்பு கொடுக்கணும், கூடவே ஒரு கயிறும் கொடுக்கணும். தூக்குல போய் தொங்கி சாகிறது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தலையெழுத்தா? நீங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிப்போம், ஆனா எங்க ஓட்டு விஜய்க்குத்தான். இந்த நீ 1000 500 கொடுத்துக்கிட்டு 5000 கொடுத்துக்கிட்ட நீ 200 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ. நீ போய் மூட்டை முட்டையா சேர்த்து உன் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு போ. சீமான் கேக்குறான். உங்களால் இயன்ற உதவியை செய்து வலிமைப்படுத்த வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு? அறவே காட்டு அரசியல் கோமாளி, அரமெண்டல் தற்குறி. அண்ணா இப்போ சைனீஸ் மொழியில பேச ஆரம்பிச்சிட்டாரு. நாம் தமிழர் இல்ல, நாம் சீனர். சிக்குமங்கு சீமான். சீமான் இல்ல, சீனமான். போதி தர்மர் இல்ல, பாதி தர்மர். யார் இது? பார்க்க அண்ணா மாதிரியே தெரியுது. அதுவும் மணியை எங்க கட்டி தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியே வரையணும். பாருங்க தலைவர் வந்து வேற லெவல்ல. புழுகு மூட்டை மன்னன் சூப்பர். அந்த மணியை அந்த இடத்துல போட்டிருப்பது சிரிப்பு தாங்க முடியவில்லை. நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சைமனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வரும் சட்டமன்ற தேர்தல் செலவுக்கு திறன்நிதி வழங்குமாறு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஏண்டா அதுக்காக இப்படியாவா எடிட் பண்ணுவீங்க? உங்களுடன் ஸ்டாலின். யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. அதனால யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரதலைகளை பார்க்கும்போது வலிக்கும். வலிக்குதுன்னா அயோடெக்ஸ் வாங்கி போடு. வலிக்குதுன்னா ஒரு வால்னி ஸ்ப்ரே எடுத்தடி. எதுக்கு வலிக்குதுங்கிற லூஸ். அண்ணனை திட்டுவதற்கு யாருமே தேவையில்லை, அவங்களே போதும். கேள்வியும் நானே, பதிலும் நானே. கோபப்படுறான் சீமா, பயங்கரமா கத்துறான். என் பொண்ணு அப்படி, நான் பிறந்தது அப்படி. பிறந்தவன எல்லாம் சீனி தண்ணி சக்கரை தண்ணி எல்லாம் சேர்ந்து தொட்டு வைப்பாங்க. எனக்கு சாராயம் தான் இருந்து தொட்டு வச்சுட்டாங்க. சாராயத்தை தொட்டு வச்சதுக்கு பதிலா கள்ளிப்பால தொட்டு வச்சிருக்கலாம். எங்க காதுகள் தப்பிச்சிருக்கும். காதுகள் பாவம் இல்லையா? இளையாங்குடி மருத்துவமனையில பிறந்தவனே நர்சு வேலை கடிச்சிட்டேன். எங்க அம்மா சொல்லுங்க, பிறந்தவனே நர்சு வேலை கடிச்சுவேன். அதான பிறக்கும் போது எப்படி பல்ல இருக்கும்? ஒரு லக்கணத்தில் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் பிறந்த உடனும் கடிக்கலாம், பிறப்பதற்கு முன்பும் கடிக்கலாம். அந்த பழக்கம் இதுவரைக்கும் எதையாவது ஒண்ணு, ஒரு மீனோ கறியோ நண்டோனா ஏதோ ஒண்ணு இருக்கணும். இது ரொம்ப கஷ்டம் ராஜா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. எதையாவது ஒண்ணு, ஒரு மீனோ கறியோ நண்டோனா ஏதோ ஒண்ணு இருக்கணும். எதுவுமே கிடைக்கலைன்னா நாயை புடிச்சு கடிச்சு விட்டுருவாரு எங்க அண்ணாத்த. எப்ப பார்த்தாலும் நாக்கு நம்ம சுறுச்சுருன்னு எரிஞ்சுட்டே இருக்கு. நாக்கு நமன்னு கரைக்கிறதுக்கு தான் கதை கதையா விடுறாரு.